வணக்கம். மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. நமது முன்னோர்கள் நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கால் கழுவணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் ராத்திரி நேரத்தில் லைட்லாம் ஆஃப் ஆகணுன்னு தெருவில் லைட் இல்லாட்டி வெளியே நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னாக்கா, சில பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அதுமாரி சொல்கிறவங்க கேட்டுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது, நமது முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அர்த்தங்கள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எனர்ஜிஸ்ன்னு எடுத்துக்குவோம். சுற்றி போடுறாங்கல்ல, சுற்றி போடுறாங்க. இப்போ சுற்றி போடுறாங்க சொல்கிறாங்களே, சுற்றி போடுறதுனா மெயின்லி ரொம்ப காமனாக செய்கிறது கற்பூரத்தை ஏற்றி ஒரு மனிதனை சுற்றி போடுவாங்க. மெயின்லி பேபிஸ் இருக்காங்களே, பிறந்த குழந்தைங்க, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க, இல்லை எங்கேயாவது போய் ஒரு அவார்ட் வாங்கிட்டு வந்தவங்கள சுற்றி போடுறாங்க சொல்லுவாங்க. அது ஒரு தட்டில் ஒரு கற்பூரத்தை வச்சு ஒரு வெத்தலையை வச்சு சுற்றி போடுவாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அதில் ஒரு சுற்றி ஒரு பேக்வர்ட்ஸாக ஒரு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு, மூணாவது கல்லுப்புன்னு சொல்கிறாங்களே, ரொம்ப ப்ரேயர்ஸ்க்கு பைப்பாங்க, ரொம்ப திருஷ்டி கழிக்கிறதுக்கு ரொம்ப பைப்பாங்க. அந்த கல்லுப்பை என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றிட்டு கழுவிடுவாங்க. இது மூணு என்ன பண்ணுன்னா காமனாக செய்கிறது. ஓகே, இது நம்ம முன்னோர்கள் செய்கிறப்ப சில பேர் இது மூட நம்பிக்கை என்ன செய்யணும் அதெல்லாம் ரொம்ப ஸ்கிப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதுக்குள்ள சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், கற்பூரம் ஜோதி வடிவமாக எரியிற ஒவ்வொரு விளக்கோ அந்த கற்பூரமோ என்ன பண்ணோன்னா ஒரு மனிதனை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸை எரிக்கும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜிஸை எரிக்கிறப்ப என்ன ஆகுனா அவனுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். அவனை சுற்றி, அதாவது அவுரான்னு சொல்லுவாங்க, அவனை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் அது எரிச்சோன்னே என்ன பண்ணால் பாசிட்டிவ் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தியோட எனர்ஜி இன்னும் கூட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும். ரெண்டாவது எலுமிச்சை பழம் சொன்னேன். ஸோ எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை எலுமிச்சை பழமாக முடிஞ்சால் நல்லா பெருசாகும், மனசு போலியே, அதாவது மனசு மொழி பெருசுன்னு சொல்கிறாங்க, பெருசு அழகாக எடுத்து அவங்கள சுற்றலாம். இது நார்மலி இந்த எலுமிச்சை பழம் என்ன எப்படி உள்ள சிச்சுவேஷனுக்கு பார்ப்பாங்க சொன்னாக்கா, இப்போ யாராவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, இல்லை ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. எலுமிச்சை பழத்தை சுற்றுறப்ப என்ன பண்ணணும்னா அந்த எலுமிச்சை பழம் அவங்களை சுற்றி உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு அந்த எலுமிச்சை பழத்தை போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. ஆனால் தான் அந்த காலத்துலலாம் இந்த கரெக்டாக 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் இதெல்லாம் செய்வாங்க. அப்போ செய்யறப்ப என்ன பண்ணுவாங்க, வீட்டு வெளியே போட்டுருவாங்க. வீட்டு வெளியே போட்டோன்னா அந்த காலத்தில் லைட்லாம் இல்லை, நடக்கிறவங்க ரொம்ப பேர் கால் மிதியில், அதாவது சிலிப்பர் இல்லாமல் தான் நடப்பாங்க. நடக்கிறப்ப அதை மிதிச்சாக்கா அவங்க உடம்புல எடுக்கப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இவங்க உடம்புல சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. அதனால என்ன சொல்கிறோன்னா, அந்தமாரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து குப்பத்தொட்டியில் போட்டுருங்க. அது ரெண்டாவது. மூணாவது கல்லுப்புன்னு சொல்கிறாங்களே, இது பொடி உப்பு பயப்படுறது கல்லுப்பு. இந்த கல்லுப்பு என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, எலுமிச்சை பழம் என்ன பண்ணிச்சோ அதே தான் அதை பண்ணும். அவங்க உடம்புல சுற்றி உள்ள நெகட்டிவ் அவுரா, நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறாங்களே, அது எல்லாமே இந்த கல்லுப்பு எடுத்துக்கும். இன்னொரு அருமையான ஒரு விஷயம் கல்லுப்பு என்ன இருக்குன்னா, நம்ம வீட்டில் கோணன்னு சொல்லுவாங்க, அந்த கோணையில் அந்த கல்லுப்பை வச்சாக்கா ரொம்ப நல்லது. ஏன்னா கோணை அந்த கல்லுப்பை வச்சாக்கா அது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அந்த சர்க்கிளில் வரும். இப்போ நம்ம வீட்டை நல்ல சக்திகள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும். ஒரு ஒரு குடி உப்பை எடுத்து ஒருத்தவங்களை அப்படியே சுற்றிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 3 தடவை, கிளாக் வைஸ் 3 தடவை சுற்றிட்டு நீங்கள் கழுவிடுறாங்க. இப்போ எங்கேயாவது நல்ல ஓடுற தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா அவங்க உடம்புல உள்ள எல்லா நெகட்டிவ் சார்ஸையும் அந்த கல்லுப்பை எடுத்துடும், பாசிட்டிவ் சார்ஸ் கூட வரும். ஸோ இதுதான் உண்மையாக சயின்ஸ் பிஹைண்ட் எவ்ரிதிங். ஸோ இனிமேல் நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாலும் அர்த்தம் இருக்குது, அது சும்மா மூட நம்பிக்கைன்னு சொல்லாதீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.